ஆதியே துணை எமப்படர் அடிபடு கோடாயுதக்கூர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 3 தொடர்ச்சி 17ஆம் பக்கம். அது கண்ணுற்ற ஆண்டவர்கள் தங்கள் ஜீவ சிம்மாசன கொழு பீடத்திலிருந்து எழுந்து நின்று மக்களை பார்த்து கையமர்த்தி, உங்கள் வேண்டுகோளாகிய அன்பென்னும் பெரும் பிடியை நாம் இன்று ஒப்புக்கொண்டோம் என்று ஆசீர்வதிக்கவும் அனந்தாதி தேவர்களின் ஆரவாரம் உத்திரவுக்காக நின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்களும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். தொடர்ந்து ஆண்டவர்கள், இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தான். மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்கன அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்தே அவ்வளவையும் படைக்கப்பெற்றது. எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதுவே இறைவனின் பெருங்கருணை, பேரருள் எண்ணம். ஒருவன் நன்மை அடையவும் மற்றொருவன் தீமை அடையவும் படைக்கப்பெறவில்லை. அந்த நித்திய நன்மை என்ன தெரிகிறதா? சாவுடைய நேரத்திலே அலகை தேகம் எடுத்து முடிவில்லாத நெடுங்கால அவஸ்தைக்குள் நுழையாது என்றென்றைக்கும் நீங்காத மகிழ்ச்சிகர பேரின்பம் அனுபவிக்கின்ற நித்திய தேகம், மரளி கைதீண்டா வைரமணி தேகம் எடுப்பதே அந்த நித்திய நன்மை. அந்த ஒரு தனி தன்மை அடையவே இறைவன் மனு குலத்தை படைத்தான். மனுவாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்பதையே எல்லா வேதங்களும் பேசியுள்ளன. சகல வேதங்களின் அடிப்படை இதுவே. வேதங்களில் ஒன்று உயர்வு மற்றொன்று மட்டம் என்று இருக்குமா? கோபத்தில் ஒரு வேதத்தையும் பிரியத்தில் ஒரு வேதத்தையுமா இறைவன் இறக்கியிருப்பான்? ஒரு சிலர் நன்மை அடையவும் மற்றையோர் தீமை அடையவுமா வேதங்கள் இறக்கப்பெற்றிருக்கும்? அப்படி இல்லை. வேதங்கள் அனைத்தும் வந்தது மேற்சொன்ன மரளி கைதீண்டா தனித்த ஒப்பற்ற பரிசுத்த செயலாகிய அந்த ஒரு காரியத்திற்கே. அவற்றில் மேன்மை தாழ்மை இல்லவே இல்லை. இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.